ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரெத்தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸு. அதில் எக்ஸசைஸு 1.1ல் ஃபஸ்ட்டு சம்மு நம்ம போட போகிறோம். இப்போ சம்மு என்னென்னு பார்த்துடலாமா? ஃபைண்ட் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ அண்டு பி கிராஸ் ஏ இதான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, -2, 3 and b is equal to set of 1, -4. Second one, a is equal to b is equal to set of p, q. Third one, a is equal to set of m, n semicolon b is equal to null set அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சம் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் நம்ம போடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? a is equal to 2, -2, 3 and b is equal to set of 1, -4. இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a cross b, a cross a and b cross a இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம a cross b கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ அதில் a செட்டை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 2, -2, 3 cross b செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 1, -4. இப்போ a cross b நம்ம போடணும். இப்போ எப்படி போடணும் உங்களுக்கு தெரியும். 2, 1, 2, -4 -2, 1, -2, -4 3, 1, 3, -4 இதுதான் வந்துட்டு a cross b அப்படிங்கிறது. இப்போ போடலாமா? நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. 2, 1, 2, -4 -2, 1, -2, -4 3, 1, 3, -4 இதான் வந்து a cross b. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? a cross a கேட்டிருக்காங்க. இப்போ a செட்டில் என்ன இருக்குது? 2, -2, 3. இப்போ மறுபடியும் நம்ம எதை தான் எழுதணும்? a செட்டை எழுதணும். 2, -2, 3. இப்போ a cross a போட்டுடலாமா? இப்போ என்ன போடணும்? 2, 2 போடணும். அடுத்தது 2, -2. அடுத்தது 2, 3. 2, 3. நெக்ஸ்ட்டு -2, 2. அடுத்தது -2, -2. அடுத்தது -2, 3. அடுத்து என்ன பண்ணணும்? 3, 2. 3, -2. அடுத்து 3, 3. இதான் வந்து a cross a அப்படிங்கிறது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? b cross a அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ b செட் எடுத்து எழுதலாமா? என்ன இருக்குது? 1, -4 cross ஏல என்ன இருக்குது? 2, -2, 3. b cross a is equal to எப்படி நம்ம எழுதணும்? 1, 2, 1, -2, 1, 3 எழுதலாமா? 1, 2, 1, -2, 1, 3. அடுத்து இது எப்படி எழுதலாம்? -4, 2, -4, -2, -4, 3 எழுதலாமா? -4, 2, -4, -2 நெக்ஸ்ட்டு -4, 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? b cross a கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது வந்து அடுத்தது செகண்ட் சம்மு நம்ம போடலாம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? a is equal to b is equal to set of p, q. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? a bயும் ஈக்குவல் தான். அதாவது a செட்டும் b செட்டும் p, q தான் வந்து அதில் அந்த செட்டில் எலமெண்ட்ஸு இருக்குது. அதனால் அதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ
ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ எப்படி போடுறோம் நம்ம ஏ கிராஸ் பி எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏயில் என்ன எழுதலாம் பி கமா கியூ. அடுத்தது நம்ம என்ன போடுறோம் ஸோ ரெண்டுமே ஈக்குவலுங்கிறதுனால மறுபடியும் பி கமா கியூ தான் வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஏ கிராஸ் பியை வந்து நம்ம போடலாம். இப்போ என்ன வரும் அதாவது பி கமா பி பி கமா கியூ கியூ கமா பி கியூ கமா கியூ. அதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது. பி கமா பி அடுத்து பி கமா கியூ அடுத்து கியூ கமா பி அடுத்து கியூ கமா கியூ. இதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஏ கிராஸ் ஏ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஒன்றா இருக்கிறதுனால ரிப்பீட்டாக தான் வரும். இப்போ என்னது பி கமா கியூ கிராஸ் பி கமா கியூ ஏ கிராஸ் ஏ. இப்போ மறுபடியும் இதே தான் வரும். ஆனால் அவங்க அப்படி தான் கேட்டிருக்கிறதுனால மறுபடியும் நம்ம போட்டு தான் ஆகணும். ஓகேவா? அப்போ பி கமா பி பி கமா கியூ கியூ கமா பி கியூ கமா கியூ. இதுதான் வந்து ஏ கிராஸ் ஏ. அடுத்தது பி கிராஸ் ஏ. இதுவும் அதே தான். என்ன வரும் பி கமா கியூ கிராஸ் பி கமா கியூ. பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம எப்படி கிராஸ் பண்ண போகிறோம் பி கமா பி கமா பி கமா கியூ கியூ கமா பி கமா கியூ கமா கியூ. ஸோ மூணுத்துலேயுமே பார்த்திங்கன்னா சமமாக தான் இருக்கும். ஆனால் சமமாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் எழுதாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்க கேட்டிருக்கிறதுனால எழுதி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ அடுத்தது தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எம் கமா என் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நல் செட்டு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா பியில் வந்து எந்த எலமெண்ட்ஸுமே கிடையாது, அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா அதுக்கு வந்து நல் செட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. வேறு நேம் என்னென்ன நேம் இருக்குது இதுக்கு நல் செட்டுன்னு சொல்லுவாங்க, எம்டி செட்டுன்னு சொல்லுவாங்க, வாய்டு செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம ஏ கிராஸ் பி போட்டுடலாமா? இப்போ ஏ கிராஸ் பின்னு ஏ எழுதிக்கிறோம் எம் கமா என் கிராஸ் பிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் நல்லுன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை எம்டி செட்டு. ஸோ வெற்று, இதை வந்து வெற்று கணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறப்ப என்ன வரும் நம்ம எம்மோட ஒன்றுமே இல்லாததில் கிராஸ் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. ஸோ என்னோட ஒன்றுமே இல்லாததில் கிராஸ் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. அதனால் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் கண்டிப்பாக நல் செட்டு தான் வரும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு 0 இருக்குதுன்னு வச்சிங்க. இப்போ 0ன்னா என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஒரு நம்பரோ இல்லை இதுவோ இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ கிராஸ் பண்ணுறப்ப என்ன வரும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா நல் செட்டோட நம்ம கிராஸ் பண்ணுறப்ப நல் செட்டு தான் வரும். ஓகேவா? இப்போ அடுத்தது இதிலேருந்து என்ன போட சொல்லியிருக்காங்க பி ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ வந்து ஏங்கிறது என்ன இருக்குது ஏங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க எம் கமா என். அடுத்தது மறுபடியும் என்ன தான் போட்டுடணும் எம் கமா என் தான் போடணும். இப்போ இதை நம்ம எப்படி கிராஸ் பண்ணலான்னு தெரியும் இல்லையா? எப்படி கிராஸ் பண்ணலாம் எம் கமா எம் எம் கமா என் என் கமா எம் என் கமா என் அதுதான் நம்ம போட போகிறோம். எம் கமா எம் எம் கமா என் என் கமா எம் என் கமா என். அடுத்தது என்ன போடணும் பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ போடுறோம். இப்போ பிங்கிறது என்னது நல் செட்டு. ஓகேவா? ஏவை
எடுத்து நம்ம எழுதிக்கலாம் m, n அப்படிங்கிறது. இப்போ இதையுடைய அதாவது நம்ம வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு நல் செட்டோட நம்ம வந்து எந்த எலமெண்ட்ஸை நம்ம கிராஸ் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், நமக்கு நல் செட்டு தான் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ஈஸி போல் தெரியும், சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மறந்துடும், தப்பு பண்ணிடுவீங்க. அதனால் ரிப்பீட்டாக ஒரு எலமெண்ட்ஸ் வந்திருக்கணும், அலட்சியமாக போட வேண்டாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. அப்படி போட்டால் தான் உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மோடைய நோட்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவோட பேக்கில் வந்து நான் பின் பண்ணுறேன், தேவைன்னா யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.